உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இச்சாதாரியோட சாபத்தை முறிக்கிறது அவ்வளவு சுலபம்னு நீங்க நினைச்சீங்களா? இச்சாதாரிங்கிறது நாகங்களுக்கு தலைவி மாதிரி. அதுக்கு சாதாரண பாம்புக்கு இருக்கிற சக்தியும் இருக்கும், என்ன மாதிரி மந்திரவாதிக்கு இருக்கிற சக்தியும் இருக்கும். ஏன் அந்த அசுரர்களோட சக்தியும் அதுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட இச்சாதாரியோட சாபத்தை முறியடிக்க இவங்க போறாங்களா? அது நடக்கவே நடக்காத காரியம். அது தெரிஞ்சும் உங்களோட திருப்திக்காக அவங்கள தடுக்கிறதுக்காக நான் இப்போ ஒரு காரியத்தை செய்யறேன். ஹ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் சர்வலோக மோகினி வா வா வா. ஐம் க்ளீம் சிவ சிவ மோகினி நச நச மசி மசி ஸ்வாஹா. ஏய் சித்திரகுள்ளா, அந்த சித்தார்த் சித்தர் கோவிலுக்கு போறா. அவர் அங்க போக விடாம தடுத்துரு. மாமா, என்ன சாமியார் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு? நம்ம 4 பேர் தானே இருக்கோம், பயமா இருக்கு மாமா. நானும் உன் கூட தானே நிக்கிறேன், எனக்கு மட்டும் எப்படிடா தெரியும்? தமன்னா, இங்க நம்ம 4 பேரை தவிர ஏதோ ஒரு பேயும் இருக்கு போல இருக்கு. அது யாருன்னு இவர்கிட்ட கேளு தமன்னா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்படி தொட நடுங்கிறவங்களை கூட்டிட்டு வந்தது ஏன் தப்புதான். அடுத்த தடவை என் கூட வந்துடாதீங்க. என்ன தமனா, என்ன ஆச்சு? என்ன உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க? இல்ல, நீங்க பாட்டுக்கு யாருக்கும் ஆர்டர் போட்டுட்டு இருக்கீங்கல்ல, அது யாரு என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுவா, நான் இங்க ஒரு சித்திரக்குள்ளனை உருவாக்கி இருக்கேன். அதுகிட்டதான் சித்தார்த்த போக விடாம தடுக்க சொல்லிருக்கேன். அந்த சித்திரக்குள்ள நான் சொல்ற ஆளுங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுவா, மிச்ச யார் கண்ணுக்கும் தெரியவே மாட்டா. அந்த சித்திரக்குள்ளனை எங்க 3 பேருக்கும் காட்டுங்களேன் ப்ளீஸ். சரி சரி, காட்டுற. அங்க பாரு மனோ, அங்க பாரு. ஏன் தமன்னா, இவனே இத்தனோடுதான் இருக்கான், இவன் போய் சித்தார்த்த கதையை முடிக்க போறானா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. தம்பி, விளையாட்டுக்கு கூட நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. சித்திரக்குள்ளனுக்கு கோபம் வந்துச்சு, உங்க யாராலையும் தாங்கவே முடியாது. ஐயா வேண்டாம். 2 பேரும் கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கீங்களா? ஒண்ணு பயந்தே உயிர் வாங்குறீங்க, இல்லன்னா இப்படி ஏடா கூடமா பேசுறீங்க. அமைதியா தான் இருங்களேன். சாரி தமன்னா, சாரி, விடு. போ, நான் சொன்ன வேலையை செஞ்சு முடி. போ. உத்தரவு குருஜி. எங்க காணோம்? ஐயோ, அங்க என்ன நடக்குதுன்னு இங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? தமனா, உனக்கு அந்த கவலை வேண்டவே வேண்டாம். அங்க நடக்கிறது எல்லாம் நீங்க எல்லாரும் இங்க இருந்தே பார்க்கலாம். ஓம் க்ளீம் ஸ்ரீம் கம் கம் பௌம். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல தான் சனி, ஓடி போனவனுக்கு 9ல தான் குரு. தமனா, இந்த பழமொழிக்கு அர்த்தம் உனக்கு தெரியுமா? இவ அமெரிக்கால படிச்சவ, இவகிட்ட போய் இதுக்கெல்லாம் அர்த்தம் கேட்டா இவளுக்கு எப்படி தெரியும்? மாமா, இப்ப புரியுது அவ ஏன் உன்னை விட புத்திசாலியா இருக்கான்னு. என்ன சொல்றீங்க நீங்க? அவ படிக்காத தற்குறி, குப்பத்துக்காரி. அவளோட என்ன கம்பேர் பண்ணி பேசுறீங்களா? கோவப்படாத தமனா, நான் உண்மையதான் சொன்னேன். நான் சொன்ன பழமொழிக்கு அர்த்தம் என்னன்னு சொல்றேன், கொஞ்சம் கேளு. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனினா, ஒரே இடத்துல இருந்துகிட்டு எந்த முயற்சியும் செய்யாம இருந்துகிட்டு அவ முன்னேறவே மாட்டா. சனி என்ன செய்வா? கெடுதல் பலனை கொடுப்பா. ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொன்னல, குரு நல்லது மட்டும்தான் செய்வாருன்னு எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. அதுக்கேத்த மாதிரியே ஒருத்தன் துணிச்சலோட புதிய முயற்சிகளை தேடி தேடி போறவனுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். அவன் அதிர்ஷ்டசாலியானவன், அவன் தான் வாழ்க்கையில முன்னேறுவான். அதுதான் அந்த பழமொழியோட அர்த்தம். இதுல இவ்வளவு அர்த்தம் இருக்கா?
நம்ம தமிழ் முன்னோர்கள்லாம் எதையும் போற போக்குல சும்மா சொல்லிட்டு போல. எல்லாத்துக்கும் அவங்க ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு தான் போயிருக்காங்க. ஆமா சூப்பர். தம்பி, அதே மாதிரிதான் எல்லாத்துக்குமே அந்த இச்சாதாரியோட சாபம் ஒருத்தர் மேல விழுந்துச்சுன்னா அவங்க 7 கடல் 7 மலை தாண்டி அவங்க ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாலும் பாதாளத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாலும் அவங்க உயிரை எடுக்காம விடவே விடாது. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் ஏமாத்துறோம். நீங்க நடக்கிறத மட்டும் இப்ப வேடிக்கை பாருங்க. அஞ்சல, என்னால முடியல, உடம்பு என்னமோ பண்ணுது, கையெல்லாம் வலிக்குது. ஏங்க என்னங்க என்னங்க உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுங்க. இல்ல, நம்ம கூட ராணி, சித்தார்த், வளர் எல்லாரும் இருக்காங்க. உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டாங்க. அப்பா தாத்தா நீங்க பயப்படாதீங்க தாத்தா. சித்தரோட இடத்துக்கு வந்தாச்சு தாத்தா. தாத்தா நம்ம இப்ப சித்தரை பார்த்துட்டு எல்லாமே சரியாயிடும் தாத்தா. ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் சாமி. சாமி எப்படியாவது எங்க தாத்தா பாட்டியை காப்பாத்துங்க. ஒரு நிமிஷம் இருங்க தம்பி. சாமி, அவரை போய் கூட்டிட்டு வாங்க. சரிங்க சாமி. அம்மா ஐயா, வாமா. மெதுவா மெதுவா இறங்குங்க ஐயா. ஐயோ பார்த்து வாங்க. முடியலம்மா, ரொம்ப வலிக்குது. சரியாயிடுமா? பாட்டி வாங்க. முடியலடா. என்ன சித்தர் சாமி, நீங்க எதுவுமே பேசாம அப்படியே பார்த்துனே இருக்கிறீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.